ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மேங்கோ லஸ்ஸி. மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலில் 3 விதமான லஸ்ஸி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அந்த 3 விதமான லஸ்ஸி ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அதோட இமேஜை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேங்கோ லஸ்ஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மாம்பழம், அதாவது ஒரு மாம்பழம் ஃபுல்லாக, மீடியம் சைஸ் மாம்பழம் ஃபுல்லாக அந்த தோல் எடுத்துகிட்டு அந்த உள்ள அந்த பல்ப் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கிளாஸ் அளவு நல்ல கெட்டியான தயிர், இது ஹோம்மேட் தயிர் தாங்க. நல்ல கெட்டியான தயிர் வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. மாம்பழம் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியும் ஐஸ் க்யூப்பும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பரான கலர்ஃபுல்லான லஸ்ஸி ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா இதில் 2-3 ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்தோம்னா லஸ்ஸியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அதனால் கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் பாதாம் பருப்பும் நல்ல குட்டியாக கட் பண்ண மாம்பழமும் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, friends.